நம்ம வாழ்க்கையில நிறைய தோல்விகளை சந்தித்து இருப்போம். அந்த நேரங்கள்ல மறுபடி முயற்சி பண்ணா மறுபடியும் தோல்விதான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அதை முயற்சி பண்ணாமலே விட்டுருவோம். ஆனா நான் இப்ப சொல்ல போற இந்த கதையை கேட்டா உங்கள் எண்ணம் மாற நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு போரில் தோல்வியுற்ற அரசன் ஒருவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி ஒளிந்து கொண்டான். அரசன் மிகவும் வீரத்துடன் போரிட்டாலும் அவனுடைய படைகள் மிகவும் சிறியதாக இருந்த காரணத்தால் அவனால் அந்த போரில் வெற்றி பெற முடியவில்லை. எதிரி நாட்டு அரசனிடம் மாபெரும் படைகள் இருந்த காரணத்தால் எதிரி நாட்டினர் மிக சுலபமாக வெற்றியை அடைந்தார்கள். வெற்றி பெற்ற அரசன் ஒரு கட்டளை பிறப்பித்தான், தோல்வி அடைந்த அரசனை கொன்றுவிடுங்கள் என. அதனால் தோல்வியுற்ற அரசன் அருகில் இருந்த காட்டிற்கு ஓடிச் சென்று அங்கே இருந்த ஒரு பாழடைந்த குகையினுள் ஒளிந்து கொண்டான். தோல்வியை கண்டதால் அரசன் மிகவும் மன வருத்தத்துடன் காணப்பட்டான். தோல்வியடைந்த மனச்சோர்வினால் துணிவு இழந்திருந்தான். எதனால் தோல்வியை அடைந்தோம் என்று எண்ணியபடி அந்த குகையில் படுத்திருந்தான். அப்போது அந்த குகைக்குள் ஒரு சிலந்தி பூச்சியானது வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த சின்ன சிலந்தியின் செயல் அரசனின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. அந்த பாழடைந்த குகையின் ஒரு பகுதியில் அந்த சிறிய சிலந்தியானது ஒரு வலையை பின்னுவதற்கு மிக கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தது. சிலந்தி சுவரின் மீது ஊர்ந்து செல்லும் போது அது பின்னிய வலையில் நூல் அருந்து சிலந்தி பூச்சியானது கீழே விழுந்துவிட்டது. இவ்வாறு பலமுறை மேலே ஏறுவதும் கீழே விழுவதுமாகவும் இருந்தது. ஆனாலும் அது தன் எடுத்துக்கொண்ட முயற்சியினை நிறுத்தாமல் மறுபடியும் முயற்சி செய்து கொண்டே இருந்தது. அந்த சிறிய சிலந்தியானது இறுதியில் வெற்றிகரமாக அதன் வலையை பின்னி முடித்தது. அரசன் அங்கு நடந்த காட்சிகள் அனைத்தினையும் கூர்ந்து கவனித்தான். இந்த சிறிய சிலந்தியே பலமுறை தோல்வியடைந்தும் தன் முயற்சியை கைவிடவில்லை. நானோ ஒரு நாட்டின் அரசன், நான் ஏன் முயற்சியை கைவிட வேண்டும்? நான் கண்டிப்பாக மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணினான். ஆகையால் மீண்டும் தன்னுடைய நாட்டில் உள்ள வீரர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பலம் மிகுந்த ஒரு இராணுவ படையை உருவாக்கினான். தன் எதிரி நாட்டு வீரர்களுடன் மிக தீவிரமாக போர் புரிந்தான். இறுதியாக அந்த போரில் வெற்றியும் அடைந்தான். அதனால் அந்த அரசன் எதிரி நாட்டிடமிருந்து தன் நாட்டினை மீட்டெடுத்து மீண்டும் அரசனானான். போரில் தோல்வியுற்று அந்த பாழடைந்த குகையினுள் படுத்திருக்கும் போது அவனுக்கு அறிவுரை போதித்த அந்த சிறிய சிலந்தி பூச்சியினை அவன் என்றுமே மறக்கவில்லை. நமக்கு ஏற்படும் தோல்வியை வெற்றியாக மாற்றிக்கொள்ள மனதிற்குள் மிகுந்த தன்னம்பிக்கை எழ வேண்டும். ஒவ்வொரு தோல்வியும் நம்மை செதுக்கும். நம் எதிர்கொள்ளும் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு செயல்படும் போது வெற்றி நிச்சயம் உண்டு. எத்தனை முறை தோல்வியை அடைந்தாலும் வெற்றி எனும் இலக்கினை அடைந்தே தீருவேன் என்ற மனதைரியத்தோடு செயல்பட்டால் நாம் தோல்வியையே தோற்கடிக்க வைக்கலாம். வெற்றி காணும் துணிவு எப்போதும் நமக்கு வேண்டும். நம்பிக்கையும் அதைவிட மனதில் உறுதி வேண்டும். துணிவு என்பது முரட்டுத்தனமான துணிவாக அல்ல. உதாரணமாக காட்டில் புலி பதுங்குவதற்கு காரணம் அதனுடைய நிதானமே ஆகும். அது நின்று நிதானமாக பாய்ந்து அடிக்கும். அந்த புலியை போன்ற நிதானத்துடன் கூடிய துணிவு இருத்தல் வேண்டும். அப்போதுதான் நாமும் நின்று நிதானமாக வெல்ல முடியும். நாம் இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பயணத்தில் வெற்றி பெற இது போன்ற துணிவு எப்போதும் வேண்டும். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எந்த ஒரு செயலையும் துணிவு இல்லாமல் தொடங்கினால் அது அச்செயலிலே தெரிந்துவிடும். ஒரு செயலை துணிவு இல்லாமல் செய்யும்போது இடையில் சோர்வுகள் ஏற்பட்டால் அச்செயலை பாதியிலேயே விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. மேலும் துணிவு இருந்தால்தான் அச்சம் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் தெளிவாக செய்து முடிக்க முடியும். அச்சம் என்பது நம் மனதிற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. அது குட்டையில் இருக்கும் நீர் போல் தேங்கி நிற்கச் செய்கிறது. அது நம் விரைவாக செயல் புரிவதை தள்ளி போடுகிறது. அச்சம் நம்மிடம் இருக்கின்ற போது சோம்பல், மறதி போன்ற குணங்களும் நம்மை தேடி வருகின்றன. நாம் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய முடியாமல் தடுமாறுகிறோம். நாம் ஒரு செயலை செய்வதற்கு அஞ்சத் தொடங்கினால் நம்மிடமுள்ள பலத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் அது நம்முடைய எதிரியின் பலத்தை கூட்டச் செய்கிறது.
ஆதலால் அச்சம் தவிர்த்து துணிவுடன் செயல்பட வேண்டும்.